ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு சரந்தே vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரி பேர் த கிஃப்ட். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமுத்தி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் ஒரு வயசான பெக்கர் ரொம்ப பசியோடு இருந்தாராம். ஒரு பெரிய வீடை பார்த்துட்டு அங்கே ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு போய் பார்க்க போனாராம். அந்த வீடு ரொம்ப பெருசாக இருந்துச்சான். அந்த வீட்டை சுற்றி ஒரு அழகான கார்டன், அந்த வீடு சுற்றி ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சான். அவர் வீட்டு பக்கத்தில் போக அவருக்கு அந்த சாப்பாடோட வாசனை நல்லா மூணு பார்க்க முடிஞ்சிச்சான். அவர் போய் கதவை தட்டினாராம். ஒரு ஆள் நல்ல ட்ரெஸ் பண்ண ஆள் கதவு திறந்தாராம். அந்த ஆளோட மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அந்த தாத்தாவை பார்த்ததில்ல, வயசானவரை பார்த்ததில்ல. அந்த ஆள் கேட்டாராம், அந்த ஆள் கேட்டாராம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம். அந்த வயசானவர் சொன்னார், நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாச்சும் சாப்பிட்டு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாராம். அந்த பணக்காரங்க ரொம்ப கோவமாக அந்த வயசானவர் மேலே கத்துனானாம். நான் என்ன இங்கே வயசானவங்களுக்கு பெக்கர்ஸ்க்கெலாம் ஃப்ரீயாக இலவசமாக சாப்பாடு கொடுத்துருக்கேன்னு நினச்சியா, எங்களுக்கு வெளில போ அப்படின்னா. அந்த வயசானவர் சொன்னாராம், எனக்கு ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த பணக்காரன் சொன்னானா, என் முன்னாடி நின்றுட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணாது, எங்களுக்கு வெளியில் போ அப்படின்னு கத்துனாராம் நல்லா. அப்புறமா கதவு டமால்னு மூடிட்டாராம். அந்த ஓல்டு மேன் அவர் சோகமாக நடந்து போயிட்டு இருந்தார். அவர் போகிற வழியில் ஒரு லேடி பனானாவை அப்படியே குப்பைத்தட்டியில் போடுறத பார்த்தாராம். ஸோ அவர் ரொம்ப சோகமாயிட்டாராம் அதை பார்த்து. அந்த வயசானவர் அடுத்த வீடுக்கு ஸ்லோவாக நடந்து போனாராம். டோரை தட்டினாராம். யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டாராம் அந்த தாத்தா வயசானவர். நிறைய தட்டுக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் வந்துச்சா, யாருமே வீட்டில் இல்லை, அடுத்த வீடை போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சான். அப்புறம் அந்த ஓல்டு மேன் சொன்னார், யாருமே இல்லைன்னா அப்போ எங்கேருந்து இந்த வாய்ஸ் வருது அப்படின்னு கேட்டாராம் ஓல்டு மேன். ஸோ காய்ஸ், இது பார்ட் 2, இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 2 நாளைக்கு வரும், பார்ட் 3 நாளைக்கு வரும். ஸோ காய்ஸ், இது பார்ட் 1, நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.